மைக்கை அடிச்சு சாவடிக்க போகிறேன். இங்கே ஒரு டீயை சாப்பிட்டேன், லைட்டாக ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுக்க வேண்டியதான். மறுபடியும் மணல் வேற அவுட். வாங்க போவோம். பரவாயில்ல, எவ்வளோ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் மைக்கோட, அதெல்லாம் ஒன்றும் போடாமல் இருக்குது. இது எடுத்ததுனால எடுக்காதனால இப்போ என்ன ஆக போகுது அப்படி வந்து பார்ப்போம். அதெல்லாம் போகும். எனக்கான ஒரு 2 கார் தான் பார்த்தேன், கார் இருக்குங்க. யாய் எங்கடா வருது எங்கே வேணாம் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும். ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது கொஞ்ச நாள் தான் என்ஜாய் பண்ணுறோம், அட்ரினல் தான் போயிடும். ஆனால் பொறுமையாக ஓட்டுறது செஞ்சுட்டேன். போட்டு மறுபடியும் நல்ல ஒரு ரைடு கைஸ். ஆனால் குளிருது, ஹீட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஐ மீன் ஹீட் இறங்கிடுச்சு. அந்த இன்ஜின் டெம்பரேச்சர் இறங்க ஆரம்பித்தாலே தெரியும், வண்டி ரொம்ப கூலாகிடுச்சு. அப்பா குளிர் கைக்கு ஏறுதுடா. கவனமாக ஆப்போசிட் நோ விசிட். ஸோ இப்போ விபத்து ஏரியா போல இது. ஆஹா ஜிலு 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 ஜில்லுன்னு இருக்குது. போன வாட்டி இந்த டீ கடையில் தான் ஒரு பசங்களோட ஃப்ரெண்டான நான், ஒரு மலையாளி பசங்களோட டாக்கிங் டு தம் மூணு அவனுங்க தான் வீடியோ எடுத்து கொடுத்தானுங்க. இதுதாங்க இது உள்ள இறங்குற வழி உடுமலைப்பேட்டைக்கு. இதானே உடுமலைப்பேட்டை ரோடு? உடுமலைப்பேட்டை ரோடு இதானேண்ணா? இது இல்லை, இது கொடையா? இது அப்போ அதான் உடுமலைப்பேட்டை ரோடு. பழனி கோவை அதான். நான் கொடைக்கானல். ரைட்டு, ஓகே. இது பழனி ரூட்டு, உடுமலைப்பேட்டை ரோடு இதுன்றாரு. இதுதான் உடுமலைப்பேட்டை ரோடு. ஓகே கிளம்பி. ஆனால் இதுதான் நான் ஏறி வேணாம் கொஞ்சம். கொடைக்கானல் உங்களே அன்புடன் வரவேற்கிறது. பைக்கு டோக்கன் கிடையாது, பைக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் பைக்கை மலைக்கு காசு கேட்பாங்க, நான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை. ஆமாம் பைக்கா, ஆமாம் ஒரு தடவை மலைக்கு ஏதோ பண்ணாங்கன்னா இது பார்த்து அருவால ஒரு மழை வரும், தண்ணி நீங்கள் ஃபோட்டோவை போட்டு போவாங்க. இது ஒரு ஃபேவரட் ஸ்பாட். இது ஜஸ்ட் நாட் என்ன ஒரு பையன் கிளம்பிட்டாங்களா. கிட்டு வாடா வாடா. தங்கம் 95 இருக்காங்க ஐசிங்க. 95 இருக்கும்போதே அதெல்லாம் லோட் பண்ணிடணும். லோட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். வேறு தங்கம் 500 போட்டு தங்க போகிறோம். ரொம்ப வேணாம், இறங்கும் போது வழியாக இறங்குவோம். இங்கே கூட போட்டுக்கலாம். 500 நாளைக்கு பூம்பாறை போய்ட்டு வர கரெக்டாக இருக்கும். 500 போட்டு போகிறோம். ஏன்னா டக்குன்னு நம்ம நாளைக்கு இங்கேருந்து பூம்பாறை எவ்வளோ தூரம் தங்கம்? 40 போகிறோமா? 500 கூட வராது போலையே இல்லை? 400க்கே நிறுத்து, ரொம்ப வெயிட் ஆயிரும். டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் தான். நிறுத்திக்குவோம், போகிறோம். நான் வரமா போட்டுக்கிறேன், ஃபுல் பண்ணிக்கிறேன். 95 தான் இங்கே இருக்கேன். போன வாட்டி பூம்பாறை போகும்போது ட்ரை ஆகி போச்சு கைஸ் வண்டி. அங்கேருந்து எடுத்து ஊற்றின ஒரு இடத்துல. ஜிபே இருக்காமா இங்கே? நெட்டு வரல. அப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டு வந்தேன். திருப்பாச்சி அருவால 461 போட்டோமா? ஆஹா நல்ல ஒரு ஈவினிங் வைப்ஸு, நல்ல ஒரு ஈவினிங் வைப்ஸு கைஸ். ஓகே ஃபுல் டேங்க்கு. இதோட நாளைக்கு அதில் தான் வண்டி எங்கேயும் நிப்பாட்ட வேணாம். பெட்ரோல் இருந்தாலே கைஸ் வண்டி எங்கேயுமே நிப்பாட்டவே வேணாம். இந்த சின்ன டேங்க் இல்லை, அதனால் கொஞ்சம் அப்படியே பார்த்து போக வேண்டியதாக இருக்கும். பெட்ரோல் இருந்தாலே போகிறோம், பறந்துடலாம். நம்ம பாட்டுன்னு போட்டுன்னு கிளம்பினே இருக்கலாம். வாங்கிட்டு போகலாமா இங்கே? ஆஹா நல்ல குளிர் ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ரொம்ப நேரம் ஆச்சுல, குளிர் தாங்க மாட்டேங்குது பாடி. ஹோட்டல் வருங்க கைஸ், டார்லிங்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். இந்த ஹோட்டல் அந்த ஒரு எனக்கு குடும்பம் ஆகி போச்சு. நான் ஒரு நியூ இயருக்கு வந்தப்போ இங்கே தங்கியிருந்தேன் பசங்களோட. அந்த பசங்க என்ன பண்ணானுங்க, என்கிட்ட நான் ஜாலியாக பூம்பாரெலாம் போயிட்டு வந்து இங்கே தின்னுட்டுருக்கேன். பெண்ணு புட்டு இங்கே நின்றுட்டுருக்கேன்.
கடையில் ஏதோ வாங்குகிறேன் பொருள்லாம் திறந்தாப்புங்க போயிடானுங்க என்ன நோண்டுறானே. அப்புறம் போலீஸுக்கு அடிச்சு இங்கே நின்று இங்கே தான் பஞ்சாயத்து முடியுது. 3 மணிக்கு கிளம்ப முடியும் அன்றைக்கி 5 மணி ஆகி போச்சு. அப்புறம் நைட்டு 1 மணிக்கு போனேன் வீட்டுக்கு. கூலாக இருக்குது கோடை அம்மா. ஓகே இங்கே பாருங்களேன் லேக்கை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளையும் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்போம். என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடு ப்ரோ. வா ப்ரோன்றாரு. இங்கே என்ன ஒரு ஃபோட்டோவை போடுவோம். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இப்போயே சன்செட் பார்த்துட்டு வச்சிங்களேன் காலையில் அழகாக கிளம்பி இங்கே போயிடலாம். எங்கள் இந்த லேக்கில் ஒரு தடவை நான் ரைடு போயிருக்கேன். அது ஒரு நல்ல வைப்பு. பூமியின் மோகத்து ஜோதி அந்த போகன் தின்ற மீதி. ஐ மீன் பீஸ் நோ. இப்போ நான் பீஸ் ஆகிட்டேன். பீஸ் கலர் ட்ரெஸ்ஸை ஒன்றா போட்டுருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் போலையா? ஐயோ அவங்கள வேறு கிட்ட கூடக்கூடாது. வீட்டுக்கு தெரிஞ்சு வந்துருக்காங்களா வீட்டுக்கு தெரியாமல் வந்துருக்காங்கன்னு தெரியல. நான் பாட்டு போயிட்டு ஜாலியாக பேசிடுவேன். கேமரா ஆன் பண்ணி அப்படியே வீடியோவும் போட்டுருவேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அண்ணா எங்கள் வீட்டுக்கு தெரியாதண்ணா வீடியோவை எடுத்துருங்கண்ணா அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ஒரு ஆளுக்காக நான் மொத்த வீடியோ எடுக்க முடியுமா? மாலை வாங்கி சாப்பிட்டேன். கம்மக்காரமாக இருக்குது. கோடையில் என்னென்னா ஒரு மேட்ரு, ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலிங் கிடையாது, பிளாஸ்டிக் தவிர. காரமாக இருக்கேன். கொஞ்ச நேரம் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தேன். 2-3 பேர் கோடை இதில் வந்தாங்க, மதுலேருந்து. அவங்க கூட அப்படியே கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சாப்பிட்டேன். வேறு எதாவது காரம் புடுங்குது, முடியல. 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கினாலும் வண்டியில் வைக்க முடியாது. யாரையும் தண்ணியும் கேட்க முடியாது. நமக்கு ஒரு தண்ணியில் கண்டோம். ஃபீல் ஷாருக்கான்னு கிளம்பிட வேண்டியதான். தண்ணியை நாக்க பரட்டிக்கினேன். டயர் அடிச்சு பார்த்தீங்களா? இப்போ டக்குன்னு கூலாகிடும் இந்த கிளைமேட்லாம். இப்போ லேக் ஒரு ஒன்று சுற்றிட்டு வருவோம் வாங்க. ஃபீல் ஷாருக்கான் 20,000 ஃபேன்ஸ் இன் மெலான். டீ வேணும். தண்ணி கேட்டால் காண்டாயிருவாங்க கைஸ். செம காரம். நல்லா கொஞ்சம் வெயிட் போட்டுக்கிறேன் நான். இப்போ தான் பார்க்க நல்லா தெரியுது. வெயிட் நல்லா ஏறுறேன். ஆஹா ஃபீல் ஷாருக்கான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லேக்கு. காலைல வரமாட்டேன், எங்கேயும் ஈவினிங் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சில்லா வந்துட்டோமா ரொம்ப டயர்ட் ஆகாது. இந்த மாதிரி குளிரான இடத்துலலாம் எதாவது லைட்டாக சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இது மேகி போடலாம். எக் மேகி ஒன்று போட்டு அப்படியே சில்லாக கிளம்பிட வேண்டியதான். காரம் உள்ள ஒரு கடை இருக்குது, அங்கே போகலாம் வாங்க. அங்கே போனாடி சாக்லேட்லாம் வாங்கினேன் நான். இந்த ரோட்டில் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும். 2-3 பேர் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஃபீல் ஷாருக்கான். ஐயோ குளிர் கொண்டளிக்குது எனக்கு. எப்பா 7 உரமாக குளிருது கைஸ் எனக்கு. அப்பா எப்பா எங்கெங்கேயோ ஏறுது எனக்கு. திருப்பி இந்த வழியாக தான் போனோம். ஓகே ஒன்றும் இல்லை, திருப்பிடுவோமா? திருப்பி டீ குடிக்கணும். நானா இப்படி சுற்றியே போயிடலாம், அப்படியே போயிடலாம். சரி வாங்க போவோம். இங்கே 2 பைக்கர்ஸ் பாய்ஸ் இருக்காங்க. பைக்கு நிற்க வச்சு ஃபோட்டோவா? கொடூரமாக குளிருது. அப்பா அது இப்போ தான் அந்த இந்த டெம்பரேச்சரில் இருந்தேன்ல வெயிலில், அப்படியே டக்குன்னு வந்து அந்த நேரம் அடாப்ட் ஆகணும் பாடி. அப்புறமேட்டா தெரியாது. அது நைட் வேறு ஆகிடுதா. ஃபீல் ஷாருக்கான். எப்படி நான் போகிறேன்னு தெரியல. திருப்பி ரூமுக்கு நான் கரெக்டாக ரூமுக்கு கிளம்புறேன். நிறைய எங்கள் அட்வென்ச்சர்லாம் கூட இப்போ வந்துடுச்சு கைஸ். கொடைக்கானலில் கேள்விப்பட்டேன்.
கைஸ் இங்கே டீ ஒன்று போடுவோம். அண்ணா ஒரு டீண்ணா, சர்க்கரை இல்லாமல். ஒரு டீண்ணா, சர்க்கரை இல்லாமண்ணா, சர்க்கரை இல்லாமல். கைஸ் அப்படியே இங்கே குளிர் ஓவர் ஆயிடுச்சு. டீ குடிச்சாச்சு, கிளம்ப வேண்டி தான். எனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கான், இருக்க வேண்டி தான். நம்ம இப்போது நம்ம ரூம் போட்டு வந்து ஏற்படுவான்ட்டாங்க. குளிர் என்னால் முடியல கைஸ், குளிர் பால்ஸ்லாம் அடிக்குது எனக்கு. இருக்கு ஓகே வாங்க அப்படியே ஸ்லோவாக கிளம்பி போவோம். முடியல, அது மட்டும் இல்லாமல் தண்ணியை வேறு இங்கே குடிச்சிட்டேன் 2-3 தடவை. இப்போ எனக்கு நாளைக்கு ஊற்றணும்னு நினைக்கிறேன். மூக்கில் வந்து ஊற்ற போகுது நாளைக்கு எனக்கு. ஃபீல் இருக்கான். வேகமாகவும் போக முடியாது இங்கெல்லாம், குளிரும். என்ன பசிக்குது எனக்கு இப்படி. டீ குடிச்சதும் இதெல்லாம் தின்னலான்ட்டு நைட்டு போய்ட்டு விட தான் மீல் சாப்பிட்டா சரியாக போயிடும் நினைக்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது வைப், ஃபென்டாஸ்டிக் வைப். வேறு லூஸ் ஃபிட் கைஸ், அதனால என்ன ஆகுதுன்னா ஏர் நல்லா சர்ன்னு உள்ளே இருக்குது. இதே சம்மர் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு சம்மர் ஃபிட் மாதிரி எடுத்துட்டேன். இங்கே ஒரு நாளைக்கு ஜர்கினும் வாங்க முடியாது, அதனால் என் வீட்டில் 2-3 ஜர்கின் இருக்குது. ஐயோ வந்து ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள், இங்கே அவ்வளோ லெஃப்டாக இருக்குது. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துதான். அதனால தான் விட்டு பிடிச்சி இந்த வாகை எடுக்க முடியல. ரோட பாருண்ணா. எனக்கு வந்து என்னண்ணா ஃபீல் ஷாருக்கான் இது மேலே ஏற்றி விட்டுலாம் கெத்தா. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது. ஆனால் ரூம் காட்டுறேன்னு என்ன பற்றினு வந்துட்டார், பார்த்துட்டு வர இருங்க. பரவாயில்ல கிட்ட தான் இருக்குது. அண்ணா வண்டியில் பேக் இருக்குது, கேமரா இருக்குங்க. நானே யூடியூபர்னு சொல்லி அவர்கிட்ட டிஸ்கவுண்ட் கேட்போம், 500 கேட்போம். அண்ணா 2 அண்ணா. அண்ணா நான் ஒரு யூடியூபர்ண்ணா. ஓகேன்ட்டிங்க பொசுக்குன்னு. தௌசண்ட் காட்டுங்க. 1000 அனிஃபால் நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அது பக்கத்துலேயே இருக்கா? சரி ஓகே, நான் சாப்பிட்டு வரேண்ணா. கைஸ் ரூம் ஓகே தான் கைஸ். இந்த 1000 ரூபாய்க்கு போயிட்டு இங்கே வந்து நான் சுற்றிட்டு கூட இந்த பக்கம் பூம்பாறை போனோம். காலைல இப்படி தான் கீழே இறங்கணும், இப்படியே போட்டுப்போம் ரூம், அவ்வளோதான். நான் பார்த்து புக் பண்ண ரூம் இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் மேலே ஏறணும். இது எனக்கு ஓகே தான், நைட்டு ஃபுல்லாக இங்கே கூட வைப் பண்ணலாம். அப்புறம் 1000 ரூபா தான் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரு டொக் ரூம் காட்டினார் 800 அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்க ரூமுக்கு 1000 ரூபாய் கேட்குறாரு. ஓகே தான், கொடுத்து விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரேன்னான்ட்டேன், 1K கொடுத்துட்டு இங்கேயே சுற்றிடலாம். ஆனால் அனிஃபா எங்கே வருது? அனிஃபாவை மறந்துட்டேன் நான். லேக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால வைப் பண்ணலாம் இங்கே. ஏயா ஓகே, நம்மளே சுற்றிட்டு நைட் கண்டிப்பாக பண்ணுறோம் போய். சூப்பராக இருக்கும், நல்லா சூப்பராக வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். இங்கேயும் நான் தங்கிக்கிறாரு ஹாத்துலேயும். ரகாத்தும் ஒரு மாதிரி தொக்காக இருக்கும். ரூம் இஸ் டோ ஸ்டிஞ்சி, லைஃப் இஸ் அ மூவின்ற மாதிரி இங்கே இருக்கும். ஆனால் இங்கே எவ்வளோ ரூம் முடிச்சுமா கேட்டு போவோம், அங்கே டைம் இருக்குது நமக்கு. ஃபீலஷாக இருக்கான்ட்டு போகலாம், அப்படியே சூச்சு வருது போயிட்டு போவோம். இங்கெல்லாம் சேஃப் கைஸ், பேக்கெல்லாம் விட்டு போகலாம், யாரும் எதுவும் மாட்டாங்க இங்கெல்லாம். சேஃபஸ்ட்டு பிளேஸ். இங்கே நான் ஒரு தடவை வந்தேன், கார் பார்க்கிங் இருக்கும்போது இங்கே தான் வருவேன். இங்கேயே எவ்வளோ வருதுன்னு கேட்போம். விக்கி எனக்கு ரூம் இருக்கா இப்போது? ஒரே ஆள் சார், இன்க்ளூடிங் டாக்ஸோட வரும். எவ்வளோ வரும்? 575 வரும் சார். 5000 சில்லறையா? 1075 ரூபா. 1575. இங்கேயே தங்க முடியுதா பார்ப்போம் கைஸ். 500 ரூபாய் நல்லா போட்டாலும் நல்லாயிருக்கும் இங்கே ரூம். ஃபீல் 2 தான், இந்த ஹோட்டல் 1002 கைஸ். இது ஹோட்டல் அனிஃபா. இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு அந்த ஹோட்டலில் நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்கும் அந்த வியூ. ஜாக் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டு. ஆனால் இங்கே வந்து ஒரு உள்ளே போகணும், ஒரு 4 கிலோமீட்டர். பரவாயில்ல போகலாம். போயிட்டு இன்றைக்கி ஃபைன் பண்ணுறோம், நாளைக்கு பேக் இங்கே ஏறட்டும், சாப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும்னு நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம். பட்டர் சிக்கன் ஒன்றும், ஒரு ரொட்டி, ஒரு 2 நான் சொல்லியிருக்கேன். வந்துட்டு இப்போ இதான் கிச்சன். நல்லா இருக்குது இந்த ஹோட்டல். இது வந்து பட்டர் சிக்கனு, இது வந்து
க்ரில்லு ரொட்டி வரணும். வெயிட்டிங் ஃபார் ரொட்டி. இதுதான் ரொட்டி. ரொட்டி ஓகே, சூப்பராக தான் இருக்குது. பாருங்கள், நூல் பரோட்டா. சிக்கன் க்ரில்லும் ஃபேமஸ், நல்லா இருந்தது. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. மயோ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேடு போல். ஓகே, நம்ம ரூமுக்கு போவோம். ஃபுட் எழுந்திரிக்கவே முடியல என்னால். அந்த தம்பி சாப்பிட்றாரு அங்கே கண்ணாடி போட்டுட்டு. ஏன் அவர் இவங்க கார் தான் இது. என்ன பண்ணார், வண்டி நான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். இறங்கினார் டக்குன்னு. இந்த பக்கம் வண்டி இருக்குன்றதை பார்த்துட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பக்கம் இறங்கினார். ஒரு மாதிரி அதை பார்க்கும்போதே ரொம்ப சின்ன பையன் தான், பட் ஹேவ் காமன் சென்ஸு. R15 பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பண்ணா டயரை இந்த தேய்ச்சி வச்சுக்கிறப்பல ஒரு கட்டு வச்சு இங்கே ட்ரிஃப்ட் ஒன்று போட்டேன்னா பயந்துட்டார் அண்ணன்.